ஓகே. இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அட்சர கணித கோவைகள்ண்டா இப்ப நாங்க வந்து ஒரு தெரியா கணிதங்கள் சார்பாக வந்து ஒரு கோவை ஒன்று இருக்குண்டா அதை நாங்க வந்து எப்படி பொதுவெடுத்தோ சுருக்கி நாங்க என்ன மாதிரி அது கோவைகளாக வந்து நாங்க எழுதி கொள்ளலாம் என்றதுதான் நாங்க அந்த என்ன சொல்றோம் மடங்காக வந்து நாங்க எழுதி கொள்றோம். ரைட்? ஒரு காரணிகள் மடங்கா இப்ப பாத்தீங்கன்னா 3x சக 12 இதை நாங்க எப்படி என்ன செய்யலாம்? 3x சக 12 இது ரெண்டு கிளையும் இருந்து என்னத்தை பொது எடுக்கலாம்? 3x சக 12 இருக்குண்டா இது ரெண்டு கிளையும் இருந்து நாங்க என்னத்தை பொது எடுக்கலாம்? ஆம், எக்ஸா. இதுக்கு எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கா 12க்குள்ள? இல்ல சார். இல்ல. அப்ப ரெண்டு கிளையும் இருந்து என்னத்தை பொது எடுக்கலாம்? 3 பொது எடுக்கலாம். குட், ரீஷ்மா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிளையும் இருந்து நாங்க பொது எடுக்கக்கூடியது வந்து 3. ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிளையும் இருந்து நாங்க 3 பொது எடுத்துக்கொள்ளேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த 3x இருந்து 3 பொது எடுத்தோம்னா என்ன மிச்சம் இருக்கு? எக்ஸ் மிச்சம் இருக்கு. குட். அப்ப 3x இருந்து நாங்க 3 பொது எடுத்தோம்னா எங்களுக்கு வந்து எக்ஸ் மிச்சம் இருக்கு. அப்ப 3x இருந்து நாங்க 3 பொது எடுத்தோம்னா இங்க எக்ஸ் மிச்சம் இருக்கும். இங்க 12க்குள்ள அது 3 ரெண்டுக்கும் பொதுவா எடுக்கிறோம். ரைட்? 3x இருந்து ஒரு 3 எடுக்கிறோம், 12 இருந்து 3 எடுக்கிறோம். 12 இருந்து 3 பொது எடுத்தா இங்க என்ன மிச்சம் இருக்கு? 4 12 இருந்து 3 பொது எடுத்தா நீங்க சொல்ற இல்ல 12 சாய 3 9 சொல்ற இல்ல. சரி, அந்த மாதிரி இல்ல. பொது எடுக்கிற மீனிங் ரெண்டு கிளையும் இருந்து ஒரு இலக்கத்தை பொது எடுத்தா அதால திருப்பி பெருக்கும் போது அந்த இலக்கம் பெறும். இப்ப நாங்க இதை பெருக்கி பார்ப்போம். 3 தர எக்ஸ் 3x அதே 3ஆல 4 பெருக்கணும்னா 3 12. ரைட்? அப்ப வந்து எங்களுக்கு தெரியும் என்னது ஒன்று நாங்க பொதுவான இதை வந்து நாங்க பெருக்கி கொண்டோம்டா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ரைட்? இப்ப இதுக்குள்ள சொல்லுங்க. 12x வர்க்கம் சக 9x எதை பொது கொடுக்கலாம்? 9க்கும் 12க்கும் பொதுவாக பார்க்கணும். 9க்கும் 12க்கும் பொதுவாக்கிய இருப்பு பார்க்கணும். 9க்கும் 12க்கும் பொதுவான அதாவது வந்து பொது காரணிகள்ல 3 வரும். 3 வரும். ரைட்? 9 பொதுவானது வந்து பொதுவா எடுக்கக்கூடிய மேக்ஸிமம் இது வந்து எடுக்கலாம் 3 எடுக்கலாம். ரைட்? எக்ஸ் வர்க்கம் அங்க இருக்கு, அங்க எக்ஸ் இருக்கு. ரெண்டுக்கும் பொதுவானது என்ன? 3x பொது எடுக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ் வர்க்கம் இருக்கு, இங்க என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டுக்குள்ளேயுமே எக்ஸ் வர்க்கம்ன்றது என்னது? எக்ஸ் வர்க்கம் என்னது? எக்ஸ் தர எக்ஸ். எக்ஸ் வர்க்கம்ன்றது எக்ஸ் தர எக்ஸ். எக்ஸ்ன்றது ஒரு எக்ஸ். அப்ப இங்கால 9க்குள்ள ஒரு எக்ஸ் இருக்கு, 12 எக்ஸ் தர எக்ஸ் இருக்கு. ரைட்? இப்ப நாங்க ரெண்டு கிளைம் என்ன எடுக்கலாம்? இங்க ஒரு எக்ஸ் அதே மாதிரி இங்க ஒரு எக்ஸ் பொது எடுக்கலாம். அது எக்ஸ் பொது எடுத்தாரு. ரைட்? இந்த எக்ஸ் வர்க்கத்தை பொது எடுக்கணும்னு சொல்லலாம். அது இங்க இருக்கிறது வந்து 9x ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் தர எக்ஸ் இருக்கு, ரெண்டு தரம் எக்ஸ் பெருக்கப்படுது. அதுல இருந்து ஒரு எக்ஸ் பொது எடுக்கலாம். அது மாதிரி 12க்கும் 9க்கும் பொதுவானது என்னது? 3. ஆகவே மொத்தமா என்ன எடுக்கலாம்? 3 x பொது எடுக்கலாம். 3x பொது எடுத்தோம்டா 3 12. அப்ப இதுல எவ்வளவு வர போகுது? 4x சக 3. குட். 4x சக 3. எட்டாம் ஆண்டு பார்த்த விஷயங்கள் இதுகள் மறக்க கூடாது. ரைட்? இப்ப இப்படி இருக்கிறது 4ab sin 4b
பிபி சப் எட்டு பி என்ன பொது எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் இலக்கத்துக்கு பார்ப்போம் இலக்கத்துக்கு என்ன பொது எடுக்கலாம் 4 4 பொது 4 எடுக்கலாம் 4 பொது எடுக்கலாம் ஓகே ரைட் அங்கால லெட்டர்ஸ் எழுத்துக்கள்ல பார்ப்போம் எல்லாத்துக்கும் பொதுவா என்ன இருக்கு பி பி வேற ஒண்ணும் பொதுவா இல்ல ரைட் அப்ப இங்க இருந்து 4 பிய பொது எடுக்க மாட்டோம் 4 பிய பொது எடுக்க மாட்டோம் என்ன மிச்சம் இருக்கும் அதுக்குள்ள ஏ இருக்கும் ஏ இருக்கு குட் இங்க 4 பிய பொது எடுத்தா மிச்சம் என்ன இருக்கும் பி பி சாய பி சாய பி இருக்கும் சும்மா பி இல்ல சாய பி இருக்கு இங்க 4 பிய பொது எடுத்தா மிச்சம் என்ன இருக்கும் பி எடுத்தாச்சு இங்க 4 பொது எடுத்தாச்சு 2 2 சக 2 குட் அப்ப எங்களுக்கு தெரியும் 4 பிய நாங்க பொது எடுத்தோம்னா ஏ சாய பி சக 2 என்ற மாதிரி எங்களுக்கு வரும் இவ்வளவு மூணு வழி கொடுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு விலங்காடி கேளுங்க லிதோஷன் விளங்குதா ஓ நலீஃப் விளங்குதா ரெண்டு பேரும் தான் சத்தத்தை காணுங்க நலீஃப் விளங்குதா விளங்குதா என்னது இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்துறா எது இந்த மூணாவது கேள்வி சொல்லுங்க நான் சொல்றேன் இருக்கா சார் எந்த கேள்வின்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு மார்க் விளங்கப்படுத்துறேன் மூணாவது ரைட் இங்க பாருங்க மத்தவங்க விளங்கினாக்கள் எழுதி கொடுங்க நளினி மட்டும் பாருங்க இல்லாட்டி நளிப்போட விளங்காதாக்கள் யாரு இருந்தா பாருங்க 4 ஏ பி சாய 4 பி பி சக 8 பி நளினி மட்டும் அன்மியூட் பண்ணிருங்க இப்ப பாருங்க நளினி இந்த மூணு பிள்ளையும் இலக்கத்துல என்னென்ன இருக்கு பாருங்க இங்க என்ன இருக்கு 4 இருக்கு இங்க என்ன இருக்கு 4 இருக்கா சாய முன்னுக்கு இருக்கட்டும் அதுவே இருக்காது 4 இருக்கு இங்க என்ன இருக்கு 8 இருக்கு ரைட் 4 4 8 இவ்வளவுக்கும் பொதுவா என்னதை எடுத்துக்கொள்ளலாம் 4 என்ன காரணம் இது வந்து 4ஆல தான் இதை வகுத்தா ஒரு முறை இதை 4ஆல வகுத்தா ஒரு முறை இதை 4ஆல வகுத்தா எத்தனை முறை 2 முறை ரைட் இப்ப உதாரணத்துக்கு இந்த 8க்கு பதிலா 6 இருக்குன்னு வைப்போம் இப்ப என்னது பொது எடுக்கலும் இலக்கத்துல 2 2 பொது எடுக்கலும் நலிஃப் விளங்குதா 2 விளங்குதா 2 பொது எடுக்கலும் என்றது ஏன் 4 கிளையும் இங்க 4 கிளையும் இந்த 6 கிளையும் பொதுவா இருக்கு இப்ப நாங்க இதுக்குள்ள 4க்கு பொது எடுத்துட்டோம்னா இங்க பாருங்க நான் 1 4 நான் 2 8 தான் வரும் ஆனா இங்க 6 இருக்கு அப்ப பொது எடுக்கணுமா 4 இந்த டைம்ல 7 அப்ப நாங்க இப்ப என்ன செய்யணும் இப்ப நாங்க 4 பொது எடுக்க இயலாது அப்ப நாங்க பாப்போம் அடுத்து என்ன பொது எடுக்கலாம் இப்ப இங்க 4 இருக்கு 4 இருக்கு 6 இருக்கு அப்ப ரெட்டையன் ரைட் அப்ப ரெட்டையன் என்றா என்ன தெரியும் எங்களுக்கு இங்க 4 இங்க 4 இங்க 6 அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இதே 2ஆல வகுக்கலும் இதையும் 2ஆல வகுக்கலும் இதையும் 2ஆல வகுக்கலும் அப்ப நாங்க என்னது பொது எடுக்கணும் ஃபர்ஸ்ட்க்கு 2 பொது எடுக்கணும் ரைட் இப்ப நான் கேள்விக்கு வா இப்ப இதுல 8 இருந்தது அப்ப 8 இருந்தா என்னத்த பொது எடுக்கணும்னாலே இலக்கத்துல 4 ரைட் இங்க ஏ இருக்கு இங்க ஏ இருக்கா இதுக்குள்ள இல்ல இதுக்குள்ள ஏ இருக்கா இல்ல அப்ப ஏ 3க்குள்ளேயும் பொதுவா இல்ல அப்ப நம்ம பத பொதுவா எடுக்க இயலாது ரைட் ஏ எடுக்கலாம் ரைட் அடுத்தது பிக்கு போவோம் இங்க பி இருக்கு இங்க இதுக்குள்ள பி இருக்கா ஓ இதுக்குள்ள பி இருக்கா ஓ அப்ப 3க்குள்ளேயும் பி இருக்கு அப்ப பியை பொது எடுக்கலாமா இல்லையா எடுக்க அப்ப பியை பொது எடுக்க இப்ப எடுத்தாச்சு வேற எதுவுமே பொது எடுக்க எங்களுக்கு இல்ல 3க்குள்ளேயும் பொதுவா என்ன இருக்குன்னு பாக்கணும் 3க்குள்ளேயும் வேற எதுவும் பொதுவா இல்ல ரைட் இங்க 4 எடுத்தாச்சு பிய பொது எடுத்தாச்சு அப்ப மிச்சம் என்ன இருக்கு இதுக்கு இல்ல ஏ இருக்கு அப்ப அந்த ஏ அங்க மிச்சமா இதுல எழுதிக்கொள்வோம்
அடுத்து இங்க மைனஸ் இருக்கு, அப்ப மைனஸை போட்டுக்கொள்வோம். இங்க இருக்கிற 4 பொது எடுத்தாச்சு, இந்த பிஏ பொது எடுத்தாச்சு, மிச்சம் என்ன இருக்கு? பி. பி இருக்கு. சப் இங்க இருக்கிற 4 பொது எடுத்தாச்சு, அப்ப 8க்குள்ள 4 பொது எடுத்தா 4 தர எத்தனை? 8. 2. 2. அப்ப 4 தர 2, அப்ப மிச்சம் 2 இருக்கு. இங்க 4 பொது எடுத்தா இங்க 2 தான். 4 தர 8. ரைட். பிஏ பொது எடுத்தாச்சு, வேற எதுவும் இதுல போட வேண்டி வருமா? பிஏ பொது எடுத்தாச்சு ஒரு இல்ல. இல்ல. அப்ப இவ்வளவுதான் உங்களுக்கு கூடிய வரப்போகுது. அதாவது 4 பி ஏ சய பி சக 2 விளங்குதா? ஆ. ஓ, எழுதி கொள்ளுங்க. விலங்காட்டிக்கு இடம் வைக்கப்படக்கூடாது. எழுதினாங்க இந்த கேள்வியை செய்யுங்க. செய்யுங்க பாப்போம். இந்த 8 கேள்வி.
ராஜா சார் கடைசி சரி ஃபர்ஸ்ட் பாப்போம் பி சாய பி கியூ ரெண்டு கிலோ என்ன பொதுவா இருக்கு பி பி குட் பி பொதுவா எடுத்தோம்டா முதலாவதுல பி எடுத்துட்டோம் அப்ப என்ன இருக்கு மிச்சம் ஒன்று ஒன்று இருக்கும் ஒன்று மில்லியன் சொல்லக்கூடாது ஏன் பி தர ஒன்று எத்தனை பி அல்லது ஒரு பி என்று சொல்லலாம் பி பி தர ஒன்று பி இதுல இருந்து பி எடுத்துட்டு வேண்டாம் ஒன்று மிச்சம் இருக்கும் ஒன்று மறைஞ்சு இருக்கு அப்புறம் நீங்க இதை பூஜ்ஜியம் போட்டுறக்கூடாது இல்லையா இங்க பி எடுக்கிறோம் ஆக ஒன்றுமே இல்ல பூஜ்ஜியம் போடக்கூடாது அப்புறம் நீங்க பெருக்கி பாருங்க பி தர பூஜ்ஜியம் எத்தனை பூஜ்ஜியம் எத்தனை பூஜ்ஜியம் ஒன்று தர பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்ப பூஜ்ஜியம் வராது அப்ப என்ன வரும் ஒன்று வந்து உள்ள மறைஞ்சிருக்கு ஆகவே பிஏ பொது எடுத்தோம்னா இங்க ஒன்று அடுத்து குறி மைனஸ் இங்க பிஏ பொது எடுத்த மிச்சம் என்ன கியூ ஓகே இப்போ நாங்க இதுல எதை பொது எடுப்போம் அடுத்தது அவக்கு 3 எடுக்கும் 3 பொது எடுப்போம் அப்ப இங்க பாத்தீங்கன்னா 3 பொது எடுத்தோம்டா இதுக்குள்ள 3 பொது எடுக்கிறோம்னா இங்க நேர் 3 பொது எடுத்துக்கிறோம் ஆக ஏற்கனவே சாய இருக்கு 6ல இருந்து 3 பொது எடுக்கிறோம் அப்ப எத்தனை மிச்சம் மறை 2 2 தான் 6 ரைட் இங்க 3 பொது எடுத்த இதுக்குள்ள என்ன இருக்கும் m இருக்கும் குட் m இருக்கும் ரைட் இப்போ இதுக்குள்ள பாப்போம் இதுக்கு என்ன பொதுவா இருக்கு 3க்குள்ள பொதுவா இருக்கு என்ன வேற எதுவுமே பொதுவா இல்ல பாருங்க இங்க பி இருக்கு இங்க சி இருக்கு இங்க டி இருக்கு எல்லாம் தனித்தனியா அது பாட்டுக்கு இருக்கு ஆனா எங்களுக்கு பொதுவா இருக்கிறது ஏ ஆகவே ஏ பொதுவா எடுத்தா இங்க என்ன இருக்கும் பி சி சயடி டி ரைட் சரி இப்போ இதுக்குள்ள என்ன பொதுவா எடுக்கலாம் 4 பொது எடுத்தா இங்க 4க்கு 4 பொது எடுத்துட்டோம் 12க்குள்ள 4 பொது எடுத்தோம்னா எத்தனை 12க்கு எத்தனை தர 4 மறை 3 x குட் இங்க என்ன வர போகுது பிளஸ் y சஹ y ஏன்னா 4 தர y தான் 4y 4 தர சய 3 நான் 3 12x விளங்குதா நாளைக்கு அடுத்தது பாப்போம் இதுக்குள்ள என்ன பொது எடுக்கலாம் இங்க சாய 4b இருக்கு இங்க சாய 8a இருக்கு என்ன பொது எடுக்கலாம் மறை 4 பொது எடுக்கலாம் 4 மட்டும் இல்ல மறை 4ஐயும் எடுக்கலாம் இங்க என்னன்னா இங்கேயும் மறை இருக்கு இங்கேயும் மறை இருக்கு ஆகவே மறை 4 மொத்தமா பொது எடுக்கலாம் இங்க நாங்க மறை 4 பொது எடுத்தா இதுல மிச்சம் என்னவா இருக்கு என்னத்தால பெருக்கி நம்ம மறை 4 கூட என்னத்த பெருக்கி நம்ம மறை 4b வரும் b இங்க மறை 4 ஓட என்னத்தை பெருக்கினா மறை 8a வரும் மறை 2 மறை 2 நேரி 2 என்ன 2 வர போகுது இங்க மறை வருமா நேர் வரும் நேர் வரும் ஏன் தெரியுமா இங்க நாங்க ஏற்கனவே மறையும் கூட்டினா நேர் கூட்டினா இல்ல பெருக்கும் போது எப்படி வரும் மறை இங்க பெருக்கப்படுது கூட்டல் இல்ல 4 தர 2 அப்ப சய 4 தர சக 2a அப்பதான் உங்களுக்கு என்ன வரும் சய 8a ன்னு வரும் 8 இப்ப இதுவே நீங்க இதுக்கு பதிலா இங்க நீங்க மறைய போட்டு விட்டீங்கன்னு வைங்களேன் மறை தர மறை எவ்வளவு மைனஸ் இன்டு மைனஸ் என்ன பிளஸ் அவங்க பிளஸ் தான் இருக்கு இல்ல மைனஸ் அப்ப மைனஸ் இருக்கு அப்போ நீங்க முதல்ல நினைவு வச்சு கொள்ளணும் இங்கேயும் மைனஸ் இருக்கு இங்கேயும் மைனஸ் இருக்கு அதனால நான் ஒரு மைனஸ் வழியில பொது எடுத்துட்டேன் அப்ப இங்க நான் மைனஸ் பொது எடுத்ததால நீங்க எனக்கு நேர் பி வந்தது அந்த மைனஸ் நான் எடுத்துட்டேன் வெளியில அப்ப இங்க இருக்கிற மைனஸ் நான் எடுத்துட்டேன் அப்ப இங்கேயும் என்ன இருக்கணும் நேர் 2 இது விளங்குதா விளங்குதா ஓம் சார் ஓகே அடுத்து இதுக்குள்ள என்ன பொது எடுக்கலாம் 3 மறை எங்க மறை இருக்கா இல்ல அது சுட்டி 3 எடுக்கலாம் 3 பொது எடுக்கலாம்
மற்றது என்ன எடுக்கலும்? 3 m பொது M. எடுக்கலும். இப்ப 3 m பொது எடுத்தோம்டா 3 m இதுல என்ன இருக்கும் அப்ப மிச்சம்? சாய மறை என்னது மறை? மொண்டு ஒன்று. மறை என்ன மறை தனியா இருக்குமா? இல்லையே, அது ஒரு இலக்கத்தோட தான் இருக்கு. மறை ஒன்று தர 3 m இருக்கு பாருங்க. மறை ஒன்று தர 3 m எத்தனை? மறை மறை மூண்டே மறை 3 இங்க பொது எடுத்துட்டோம். இப்ப 3 பொது எடுத்துட்டோம். அப்ப 6க்குள்ள 3 பொது எடுத்துட்டோம்டா எத்தனை ஆள பிரிக்கணும்? 6 வரும். 3 இரண்டு 2 2ஆல இரண்டு m எடுத்துட்டோம் வெளியில. அப்ப என்ன மிச்சம் இருக்க போகுது? n வர்க்கம் n வர்க்கம். Good. n வர்க்கம் இருக்க போகுது. Right? n வர்க்கம் என்னங்க இருக்கும்? n வராது. n வர்க்கம். இங்க n இல்ல. இங்க போய் எக்ஸாம்பிளுக்கு இப்ப இதுல m என்னன்னு இருந்துச்சுன்னா என்னது நாங்க பொது எடுத்துருப்போம். m என்ன சார்? இங்க இதுல ஒரு n, இங்க ஒரு சய 3 mn சக 6 mn வர்க்கம் என்று இருந்துச்சுடா என்னது நாங்க பொது எடுத்துருப்போம்? n வர்க்கத்தை mn mn m என்ன பொது எடுத்துருப்போம்? இங்க பாருங்க 3, அதாவது இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு. ரெண்டுக்கும் பொது என்ன? 3. இங்க m இருக்கு, இங்க m இருக்கு. m இங்க n இருக்கு, இங்க n வர்க்கம் இருக்கு. n வர்க்கம்னா என்ன? n தர n n அப்ப இங்க ஒரு n இருக்கு, இங்கேயும் ஒரு n பொது எடுக்குது. அப்ப என்ன வர போகுது? m n பொது எடுத்தோம்னா நமக்கு வரும் மறை மறை n m சக 2 n n மறை 1 n n பொது எடுத்து. இப்ப மறை 1 சக 2 n வந்திருக்கும். இங்க n இருந்திருந்தா இப்ப எங்களுக்கு அங்க n இருக்கோ? இல்ல. ஆகவே இந்த மாதிரி வருது. ரைட். இங்க பாப்போம். x கனம் 2x. x கனம் என்னன்னு சொல்ல என்னது சொல்றா? x கனம் x தர x தர x x தர x தர x. x 3 தரம் பெருக்கினா எங்களுக்கு x கனம் வரும். ஆகவே இங்க 3 தரம் x பெருக்கப்பட்டு இருக்கு. இங்க ஒரு தரம் x பெருக்கப்பட்டு இருக்கு. அப்ப என்னது பொது எடுக்கிறது? அப்ப x x பொது எடுக்கிறது. அப்ப நாங்க இங்க x பொது எடுத்தா இங்க என்ன மிச்சம் இருக்கு? x வர்க்கம் x வர்க்கம் பொது மிச்சம் இருக்கு. ரைட்? சம் இங்க என்ன மிச்சம் இருக்கு? 2 விவரிக்க பாருங்க. x தர x வர்க்கம் x கனம் x தர 2 2x. எங்களுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்தேன்ல, அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் என்ன செய்யப்படும்? கூட்டப்படும். அப்ப இப்ப x என்றிருக்கா x க்கு என்ன அடி இருக்குன்னு சொன்னா அடுக்கு என்ன இருக்குன்னு சொன்னான்? 1 இருக்குன்னு சொன்னான். இன இல்லாம இருக்குங்க. சரி மத்தவங்க ஓவியா தவிர x இந்த அடுக்கு 1 தான் x. நீங்க பாருங்க x வர்க்கம் என்றா இங்க 2. இப்ப பாருங்க அடிகள் சமன் பெருக்கப்படும் போது அடுக்குகள் என்ன செய்யப்படும்? கூட்டப்படும். யாருக்கு மாறுபடும்? ஜஷீரா அடி வாங்க போறீங்க. இங்க கூட்டப்படும். அப்ப இங்க அடி வந்து x. அவ மேல இருக்கிற அடுக்குகள் கூட்டப்பட்ட எவ்வளவு? x கனம் குட். x கனம் வரும். இததான் நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பாத்துனாங்க. நான் நினைக்கிறேன் ரீஸ்மா இருக்கல லாஸ்ட் கிளாஸ் இருந்தீங்களோ? இல்ல வீடியோ பாத்தீங்களோ? கிளாஸ் ஒழுங்கா வரணும். ரைட். அடுத்தது பாப்போம். இதுக்குள்ள என்னத்தை பொது எடுக்கலாம்? முதல்ல இலக்கத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இலக்கத்துக்குள்ள இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்க 12 இருக்கு. எதை பொது எடுக்கலாம்? 3 பொது. ரைட்? இங்க m இருக்கு, இங்க அடுத்து m ல பாப்போம். இங்க m இருக்கு, இங்க m வர்க்கம் இருக்கு, இங்க m வர்க்கம் இருக்கு. என்னத்தை பொது எடுக்கலாம்? m இங்க n வர்க்கம் இருக்கு, இங்க n இருக்கு, இங்க n வர்க்கம் இருக்கு. என்னத்தை பொது எடுக்கலாம்? n. ரைட்? குட். இப்ப பாருங்க இங்க 3 mn எடுத்துட்டோம். 3 mn எடுத்துட்டோம். இல்லன்னா இங்க mn வர்க்கம் இருக்கு. அப்ப என்ன மிச்சம் இருக்கு இதுல? n மிச்சம் இருக்கு. இங்க 6 m வர்க்கம் n இருக்கு. அங்க எதுனா 3 mn எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட்க்கு 3 எடுத்துட்டேன் 6 ல இருந்து. அப்ப என்ன இருக்கு நம்பர்ல? 2 m எடுத்துட்டேன். ஆனா m வர்க்கம் இருக்கு. m எடுத்துட்டேன். அப்ப என்ன இருக்கு வாங்க?
M மிச்சம் M M இங்க என்ன எடுத்துட்டேன் அப்ப இங்க இருக்க என்ன ஃபுல்லா எடுத்துட்டேன் அப்ப இங்க என்ன இருக்கு அமைச்சா இல்ல இல்ல அங்க என்னதான் வெளியில எடுத்து வச்சிருக்கேன் ரைட் நீங்க 3 12க்குல 3 எத்தனை முறை 3 வெளியில எடுத்துட்டேன்னா 12க்கு 3 எத்தனை முறை 4 4 முறை இங்க m எடுத்துட்டேன் m வர்க்கம் இருக்கு அப்ப என்ன இங்க இருக்கும் M N m இருக்கு இங்க n எடுத்துட்டேன் இங்க n வர்க்கம் இருக்கு அப்ப என்ன இருக்கு இங்க N n விளங்காட்டி கேளுங்க எழுதி கொள்ளுங்க விளங்கினா சார் நான் கடைசி கேள்வி ஒரு கவனப்படுத்திடுவேன். ஓகே நம்மளாங்க படுத்துறோம் இப்ப பாருங்க கடைசி கேள்வி லிதுசன் அன்மியூட் பண்ணிட்டு இருங்க மூன்று mn வர்க்கம் சாய 6 m வர்க்கம் n சக 12 m வர்க்கம் n வர்க்கம் சரி இப்ப பாருங்க இலக்கங்களை பாருங்க லிதுசன் இங்க 3 இருக்கு இங்க 6 இருக்கு இங்க 12 இருக்கு எல்லாத்துக்காலையும் வகுபடக்கூடிய இலக்கம் என்ன 3 3 ஆகவே 3 நாங்க இங்க பொது எடுப்போம் ரைட் ஃபர்ஸ்ட்க்கு 3 பொது எடுப்போமா ரைட் எடுத்துக்கொள்வோம் ரைட் இங்க பாருங்க அடுத்து m பாப்போம் இங்க என்ன இருக்கு M இருக்கு இங்க என்ன இருக்கு M வர்க்கம் m வர்க்கம் இங்க என்ன இருக்கு M வர்க்கம் m வர்க்கம் அப்ப இங்க பாருங்க இங்க m இருக்கு இங்க m வர்க்கம்னா என்னது m தர m இருக்கு இங்க m வர்க்கம்னா என்ன இருக்கு m தர M தர M இருக்கு ஓகே m க்கு மட்டும் இப்ப நான் சொல்றேன் என்ன பத்தி நான் கதைக்கல இப்ப m மட்டும் பாக்குறோம் ரைட் இங்க ஒரு m இருக்கு இங்க m தர m இருக்கு இங்க m தர m இருக்கு கூட்டுக்கு பொதுவா என்ன இருக்கு அப்ப M ஒரு m இருக்கு அப்ப அந்த m நான் இங்க போடுவேன் ரைட் அத மாதிரி இங்க n வர்க்கம் இருக்கு n தர n இருக்கு இங்க என்ன இருக்கு n இருக்கு N இருக்கு இங்க இருக்க என்ன இருக்கு n தர N வர்க்கம் n வர்க்கம் இருக்கு ரைட் இப்ப பாருங்க இங்க 2 தடவை n பெருக்கப்படுது இங்க ஒரு n இருக்கு இங்க 2 தடவை n பெருக்கப்படுது மூணுக்கு பொதுவா என்ன எடுக்கலாம் N என்ன மட்டும் எடுக்கணும் அப்ப என்ன மட்டும் எடுக்கணும் அப்ப இப்ப இங்க 3 எடுத்துட்டேன் m எடுத்துட்டேன் ஒரு n எடுத்துட்டேன் அதாவது இந்த n எடுத்துட்டேன் அப்ப என்ன n இருக்கு மிச்சம் N n மட்டும் இருக்கு நான் 3 எடுத்துட்டேன் ஏதாவது m எடுத்துட்டேன் n 1 எடுத்துட்டேன் அப்ப மிச்சம் இருக்கிற n என்னது n N ரைட் இங்க நான் 3 எடுத்துட்டேன் 3 ஆல எத்தனை பெருக்கினா 6 ஓ 2 3 தர 2 6 உனக்கு என்ன புரியுது மாறு சரியா ஓகே அடுத்து பாப்போம் இங்க m எடுத்துட்டேன் அப்ப ஒரு m இங்க எடுத்துட்டேன் வட்டம் போறேன் ரைட் n எடுத்துட்டேன் அந்த n வட்டம் போறேன் இப்ப வட்டம் போடாம இருக்கிறது என்னது M ஆ M m இந்த m மட்டும் தான் வட்டம் போடாம இருக்கு அப்ப இங்க ஒரு M m சாப் 3 இங்க எடுத்துருக்கேன் இங்க 12 இருக்கு அப்ப 12க்குல 3 எத்தனை முறை 4 முறை 4 முறை அப்ப 4 ரைட் 12 கதை முடிஞ்சு ரைட் இங்க நான் m எடுத்துட்டேன் அப்ப ஒரு m வட்டம் போறேன் இங்க ஒரு n எடுத்துட்டேன் அப்ப ஒரு n வட்டம் போறேன் இப்ப மிச்சம் என்ன இருக்கு MN M mn ரைட் விளங்குதா ஓம் சார் ஓகே அம்னா எங்க போனது இப்பதான் கொஞ்சம் இப்பதான் முன்ன தான் வந்த போல இருக்கு அம்னா கிளாஸ் மறந்தாச்சோ சார் கவரேஜ் குறைவா இருந்தது வருது இல்ல சார் வந்து சரி சரி நான் வீடியோ சென்ட் பண்றேன் பாருங்க எழுதினா தலையும் போடுங்க 4 உறுப்புகளை கொண்ட அட்சர கணித
கோவைகளின் காரணிகள். 4 உறுப்புகளை கொண்ட அட்சரகணித கோவைகளின் காரணிகள். எக்ஸ்கியூஸ் மீ சார். 4 உறுப்புகளை கொண்ட அட்சரகணித கோவைகளின் காரணிகள். சொல்லுங்க சார் நெக்ஸ்ட் பேப்பர் ஒன்று கேட்டிருந்தேன் சார் அவங்களுக்கு. நான் சென்ட் பண்ணி வரேன். நான் மறந்துட்டு நான் பாத்துட்டே சென்ட் பண்ணி. ஓகே சார். ஓகே. 4 உறுப்புகளை கொண்ட அட்சரகணித கோவைகளின் காரணிகள். 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 AX सह BY, right? AX सह BY. AX सह AY. AX सह AY. உங்களுக்கு நான் பக்கத்துல எழுதாற மாதிரி தான். AX सह AY सह BX सह BY. இப்ப பாருங்க, இந்த 4க்கு பொதுவா இது சரி இருக்கா பாருங்க. நான்கு கோல் இங்க AX இருக்கு, இங்க AY இருக்கு, இங்க BX இருக்கு, இங்க BY இருக்கு. ஆனால் 4க்குலயே A இருக்கா? இல்ல இல்ல 4க்குலயே B இருக்கா? இல்ல இல்ல 4க்குலயே X இருக்கா? இல்ல இல்ல 4க்குலயே Y இருக்கா? இல்ல இல்ல இல்ல. ஆனா பாருங்க, 2க்குள்ளே இருக்கா? ஓ 2க்குள்ள B இருக்கா? ஓ ஓ 2க்குள்ள X இருக்கா? ஓ 2க்குள்ள Y இருக்கா? ஓ எல்லாமே 2 இருக்கு. ஆனா 4க்குள்ளேயும் இல்ல. அப்ப நாம என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட்க்கு 2க்குள்ள இருக்குன்னா அந்த 2 தனித்தனியா போடுவோம். ரைட்? அப்ப 2க்குள்ள இருக்குண்டா. ரைட். அப்ப இவர் 2 பேரையும் பிடிப்போம். இவர் 2 பேருக்கு என்ன பொதுவா இருக்கு? ஏ ஏ பொதுவா இருக்கு. ஆகவே நாங்க எங்க ஏ பொதுவெடுத்தோம்டா, என்ன இதுல ஏ பொதுவெடுத்த என்ன இருக்கு மிச்சம்? எக்ஸ் எக்ஸ் இருக்கு. இங்கால என்ன இருக்கும்? சக வை ஏ பொதுவெடுத்த என்ன இருக்கு இங்க? பை. ரைட். சக இவர்ல இருந்து என்ன பொதுவா எடுக்கலாம்? அப்ப இவர் 2 பேருக்குள்ள இருந்து பி எடுக்கலாம். பி ஏ பொதுவா எடுக்கிறோம். பி ஏ பொதுவா எடுத்தா இங்க என்ன மிச்சம் இருக்கு? எக்ஸ் சக வை. எக்ஸ் சக வை. வை. ரைட். இப்ப வடிவா கவனிங்கோ. இங்க பாருங்க, ஏ ஓட என்னது பெருக்கப்படுது? ஒரு பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் சக வை. அதாவது பிராக்கெட் முழுசா இருக்கு. பிராக்கெட் முழுசா மூடின பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் சக வை இருக்கு. ரைட். இங்க பி ஓட என்ன பெருக்கப்படுது? எக்ஸ் எக்ஸ் சக வை பிராக்கெட்டுக்குள்ள மூடின வடிவில் பெருக்கப்படுது. அப்ப இவர் ஒரு இலக்கம், இவர் ஒரு இலக்கம். இப்ப பாருங்க, இந்த 2க்குள்ளேயும் என்ன பொதுவா இருக்கு? எக்ஸ் வை. எக்ஸ் சக வை என்றவர் பொதுவா இருக்கு. இப்ப எக்ஸ் சக வை என்றவர் ஒரு இலக்கம் எடுத்துக்கொள்ளலாமே. ரெண்டு ஒரு பிராக்கெட்டுக்குள்ள பெருக்கிட்டு இருக்கு. அதாவது எக்ஸ் ஏய எக்ஸ் சக வை பெருக்கப்படுது. அது மாதிரி பி எக்ஸ் சக வை பெருக்கப்படுது. அப்ப 2க்குள்ளேயும் யார் பொதுவா இருக்கு? எக்ஸ் சக
Y. y. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? x ஆக y பொதுவெடுக்கலாம். இப்ப x ஆக y பொதுவெடுத்தோம்டா x ஆக y இவ்வளவு பெருக்கப்படும். தனியே x இப்ப x ஆக y தனியே இருந்துச்சு எப்படி? a சக x சக y இருந்துச்சுன்னா பொதுவெடுக்கலாம். இங்க எப்படி இருக்கு? a x சக y என்ன செய்யுது? பெருக்குது. a x சக y பெருக்குது. a x சக y பெருக்காம இப்படி இருந்துச்சுன்னா பொதுவெடுக்கலாம். அங்க a x சக y முழுசா பெருக்குது. ஆக நான் என்ன செய்யறேன்? a யோட x சக y முழுசா பெருக்குதுன்றதால இங்கே b யோட x சக y முழுசா பெருக்குதுன்றதால நான் என்ன செய்யலாம்? x சக y பொது எடுக்கலாம். இங்க நான் x சக y பொது எடுத்தா இங்க மிச்சம் என்ன இருக்கு? A. B. a இருக்கு. குட். இங்க x சக y பொது எடுத்தா இங்க மிச்சம் இருக்கு. B. b. அப்ப இப்ப உங்களுக்கு விட என்ன? x சக y into a சக b. ரைட்? இது ரெண்டும் இப்படி ஒன்றா இருக்கும். நாங்க இதுக்கு முதல் பாடத்துல என்ன செஞ்சாங்க? இப்படி பெருக்கிறது நாங்க எப்படி உடைச்சு எழுதலாம்னு சொன்னாங்க. ஞாபகப்படுத்துறதுக்காக கேட்கிறேன். என்ன செய்யணும்? இந்த x போய் a யும் பெருக்கும் b யையும் பெருக்கும். இந்த y போய் a யையும் பெருக்கும் B யும் பெருக்கும். b யையும் பெருக்கும். அப்ப நாங்க என்ன செஞ்சாங்க? இத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ரீகால் பண்றேன் பாருங்க. x a சக b ஆல பெருக்கினாங்க. சக அதே மாதிரி y a சக b ஆல பெருக்கினாங்க. ஓமா இல்லையா? இதுக்கு முதல் பாடத்துல பெருக்கினாங்களா இல்லையா? மறந்து போச்சு. அப்புறம் என்ன செஞ்சாங்க? இந்த x ஆல a பெருக்கினா ax, இந்த x ஆல b பெருக்கினா bx, இந்த y ஆல a பெருக்கினா ay, இந்த y ஆல b பெருக்கினா by. பாருங்க அங்க வந்த மாதிரி இருக்கும். ax bx ay by. வருதா இல்லையா? இங்க இருந்தா முதல் இப்படி இருந்தவர் நான் இப்படி செஞ்சு காட்டினாங்க. இப்ப இப்படி இருக்கிறவர் இப்படி வந்து காட்டுறதா நீங்க செய்யலாம். சரியா? விளங்குதா? அப்ப எழுதி கொடுங்க. ரைட். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இந்த உதாரணத்தை பார்த்துட்டு நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். 3x சக 6y சக kx சக 2ky. இங்க பாருங்க, எங்களுக்கு வந்து எல்லா இடமும் x இருக்கா? இல்ல. எல்லா இடமும் y-யும் இல்ல, எல்லா இடமும் k-யும் இல்ல, எல்லா இடமும் K. இல்ல, y-யும் இல்ல, k-யும் இல்ல, எல்லாம் ரெண்டு ரெண்டு இடத்துல இருக்கு பாருங்க. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? ரெண்டு ரெண்டா சோடி கட்டையிலும். சோடியா இருக்கும். இங்க x இருக்கு. அப்ப நான் x இருக்கு இன்னொரு ஆளை தேடுவோம். எங்க இருக்கு x இருக்கு இன்னொரு ஆள்? அப்ப நாங்க என்ன செய்வோம்? 3x-ஐயும் kx-ஐயும் பக்கத்து பக்கத்துல எழுதிக்கொள்வோம். கூட்டல நாங்க மாறி மாறி எழுதிக்கொள்ளும் தானே. 5 சக 2 சக 7 சக 3 இருந்துச்சுண்டா 5 சக 7 சக 2 சரி 3 சக 2 போடையில தானே 7 5 சக 2 7 3 நாங்க 5 7 3 2 எல்லாத்தையும் கூட்டுறது கொண்டு தானே. இதுக்கு விட ஒன்று தான், இதுக்கு விட ஒன்று தான் போகுது. ஓ அப்ப நாங்க என்ன செய்யணும்? அப்ப அங்க கூட்டிட்டு இருக்கிறவரை இங்க 3x-ஐயும் kx-ஐயும் பக்கத்து பக்கத்துல எழுதி கொள்வது. அதே மாதிரி
y ரெண்டையும் கொண்டாக்குவோம். அப்ப என்ன வரும்? 6y-ம் 2 KY. ky. ரைட். அப்ப எல்லாரையும் வந்து நம்ம பக்கத்து பக்கத்துல எழுதிட்டேன். ரைட். இப்போ இதுக்குள்ள இருந்து என்ன பொது எடுக்கலாம்? X. x பொது எடுக்குது. அப்ப x பொது எடுத்தா என்ன இதுல வர போகுது? 3 சஹ K. 3 சக k. ரைட். இவர்களை என்ன பொது எடுக்கலும்? Y எடுக்கலும். y மட்டுமா எடுக்கலும்? Y ஏம் 2 Y. 2 எடுக்கலும். அப்ப 2y பொது எடுக்கலும். அப்ப 2y பொது எடுத்தனண்டா இங்க என்ன மிச்சம் இருக்கும்? 3Y. 3. 3 y பொது எடுத்துட்டேன். 3 தர 2 6 y தர அப்படியே வந்துச்சுன்னா 6y. 6y என்ன 3 தர 2y 6y தானே? ஓம் சக இங்க 2 எடுத்துட்டேன். y எடுத்துட்டேன். அப்ப என்ன மிச்சம் இருக்கு? K. k. ரைட். இப்ப பாருங்க x ஓட என்ன பெருக்கப்பட்டு இருக்கு? x ஓட என்ன பெருக்குது? இது இந்த பிராக்கெட் என்றது என்ன அர்த்தம்? பெருக்கல் அடையாளம். பிராக்கெட் என்றது பெருக்கல் அடையாளம். அப்ப x ஓட என்ன பெருக்கிட்டு இருக்கு? 3 சக 3 மட்டும் பெருக்குது. இவன் x இல்ல K. 3 சக k என்ன இது எப்படி? x 3 ஓட பெருக்கும் k ஓட பெருக்கும்னு பார்த்தா இதுக்கு முதல் இதுல அதாவது 3x ஆக kx ன்னு போடலாம். இது அப்ப என்ன செய்யுது? x வந்து 3 சக k என்னவா செய்யுது? பெருக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க x தர இவ்வளவு அதே பெருக்குது. அது மாதிரி 2y தர இவ்வளவு அதே பெருக்குது. அப்ப இங்க k சக 3 சக k இருக்கு. k என்ன இருக்கு? 3 சக K. அப்ப அது k. அப்ப என்ன செய்யலாம்? 3 சக k எடுப்போம். வெளியில Bracket எடுக்கலாம். பண்ணிட்டு எடுத்தா இங்க 3 சக k வெளியில எடுத்தோம்னா என்ன மிச்சம் இருக்கு? X. x. X உம் X இங்க 3 சக k எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்கு? X ஆக 2y. x சக 2y. y இல்ல 2y. எழுதி கொள்ளுங்க. இத பாருங்க. b எத்தனை இருக்கு? 3. 3க்குள்ள b. a எத்தனை இருக்கு? 2க்கு. 2. அப்ப நாங்க b ஐயும் பொது எடுக்கலாம். 4க்குலயும் b இல்ல. அதே மாதிரி a ஐயும் பொது எடுக்கலாம். 4க்குலயும் a இல்ல. இல்ல. அப்ப நாங்க என்ன செய்வோம்னா இதையும் ஒண்ணா எழுதி கொள்வோம். அதாவது a வர்க்கம் சக ab. a ரெண்டுக்குலயும் என்ன பொது இருக்கு? A இருக்கு. a எடுக்கலாம். அது மாதிரி இங்கால 3b சய திரும்ப 3b போட்டுங்க. சரி இது 3a. அப்ப ரைட். அப்ப நாங்க இது மாறி எழுதுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டுக்குல இருந்து a எடுக்கலாமா இல்லையா? முதலாவது a வர்க்கம் இருக்கு. ரெண்டுல 3a இருக்கு. இவ ரெண்டுக்குல இருந்து a எடுக்கலாமா இல்லையா? எடுக்கலாம். a எடுத்தா என்ன பொது எடுக்கலாம்? a வர்க்கத்துல இருந்து a எடுத்தா என்ன? A a சய 3. 3 சா இவர்களை என்ன பொது எடுக்கலாம்? B ய பொதுவா எடுக்கலும். b ஐ பொது எடுக்கலாம். இப்ப நீங்க பாருங்க 3 இடத்துல a இருக்குன்னு 3 இதுல பொது எடுக்கலாம். எடுத்தா b தனியா மிஞ்சிரும். அப்ப வடிவம் யோசிக்கணும். 2 இடத்துல b இருக்குற, 2 இடத்துல a இருக்கு. ஆனா என்னது 3 இடத்துலயும் b இருக்கு. அது மாதிரி 3 இடத்துல சாரி 3 இடத்துல a இருக்கு, 2 இடத்துல b இருக்கு. அப்ப எங்களுக்கு b ஐயும் சமனா பிரிச்சு கொள்ளணும், a ஐயும் சமனா பிரிச்சு கொள்ளல ஓணும். இப்ப என்னன்னா நீங்க இப்ப a வர்க்கம் சய 3a சகம் ab சய 3b இருக்குன்னா
இதுக்குள்ளே இந்த ஏ பொதுவா எடுத்து இது மூன்று கிளைமே நீங்க எடுத்துடக்கூடாது. எடுத்தா எப்படி வந்துடும்? ஏ சாய 3 சக பி என்ன வந்துடும்? சாய 3 பி என்ன வந்துடும்? அப்ப இங்க பி தனியே இருந்துடும். அப்ப இதுக்கு பிறகு எதுவுமே செய்ய இயலாது. இப்ப நாங்க என்ன செய்யணும்? இங்க இருக்கிற பிஏ இங்க இருக்கிற பிஏயும் ஒரு கூட்டு சேர்க்கணும். இங்க இருக்கிற ஏ இங்க இருக்கிற ஏயும் ஒரு கூட்டு சேர்க்கணும். ஏ மூணாவது இருக்கிறதுக்காக அவரை 3 சேர்த்து ஒண்ணு எடுத்து விடுறேன். சரி, அப்ப பி இங்க பொதுவா என்ன வரப்போகுது? ஏ சாய ஏ சாய 3. ஏ சாய 3. ரைட். இங்க பாருங்க ஏ இங்க என்ன பெருக்கிட்டு இருக்கு? ஏ சாய 3. ஏ சாய 3 பெருக்குது. பி இங்க என்ன பெருக்கிட்டு இருக்கு? ஏ சாய 3. அப்ப ரெண்டு கிளைம் என்ன பொதுவா இருக்க எடுக்கலும்? ஏ சாய 3. ஏ சாய 3 பொதுவா எடுக்கலும். அப்ப ஏ சாய 3 பொதுவா எடுத்தா இங்க என்ன மிச்சம் இருக்கும்? ஏ சக ஏ சக பி. பி. எழுதிக்கொள்ளுங்க.